அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பலவாய் சடமாய் அவயவ போக்குகளோடு சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி தோற்றம், நெற்றல், அழிதல் ஆகிய 3 தொழிலை உடையது. அந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. தோன்றிய உலகம் கண்மமலம் பரிபக்குவமானால் ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். ஒடுங்கிய உலகம் ஆணவமலம் கண்ம பரிபக்குவம் ஆகும் பொருட்டு மீள தோன்றும். எனவே அந்தத்தை செய்கிற சங்கார கடவுளே உலகிற்கு ஆதி என்று அளவினூல் அறிந்தோர் கூறுவர். அளவினூல் அறிந்தோர் கூறுவர். இதுதான் இதுக்கு விளக்கம். இது வேற மாதிரி எல்லாம் விளக்கம் நமக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாம் எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுங்கிறது நான் இந்த நூற்பாவை முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்ப சொல்றதை விட, ஏன்னா இதுல ஒவ்வொன்றும் என்ன இருக்கு, ஒவ்வொரு சொல்லிலையும் ஒரு கருத்து இருக்கு, ஒரு சமயம் இருக்கு. இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலையும் என்ன இருக்கு, ஒரு சமயம் இருக்கு. என்பது சூத்திரம், என்பது சூத்திரம், என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ, நுதலுதல் என்னதுங்க, கூறுதல், சொல்லுதல். என் முதலிற்றோ எனின் சங்கார காரணனாய், சங்கார காரன், சங்காரன், சங்கார காரணன். சங்காரம்னா என்னது, ஒடுக்கம், அழித்தல் தொழிலை செய்பவனுக்கு என்ன பேரு, சங்காரன் பேரு. சங்கார காரணன், அதன் தலைமை பற்றி. ஏன்னா சங்காரன் பலர் உண்டு. இவன் யாரு, எல்லாத்துக்கும் முதலானவன், எல்லாத்துக்கும் முதலானவன். சங்கார காரணனாய் உள்ள முதலையே, ஏகாரம், முதலையே. முதலைன்னு சொல்லாம என்ன செய்யறாரு, முதலையே. அவன், அவனே. நீ அறிவாளி, நீ அறிவாளி, நீயே அறிவாளி. என்ன வேறுபாடு? ஆமா. இப்போ இந்த வகுப்புல ஒருத்தரை பார்த்து, ஏப்பா நீ நல்லா பாடம் படிச்சிருக்கிற, நல்லா பாடம் படிச்சிருக்கிற அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? மற்றவங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், நீ படிச்சிருக்கிற, நீயே படிச்சிருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்ற யாரும் படிக்கல. ஏகாரம் பிரிநிலை. இலக்கணத்துக்கு அதுக்கு என்ன பேரு, பிரிநிலை. பிரிநிலை என்னது, மற்றவங்க இருந்து அவரை பிரிக்கிறது. நீயே அழகு, நீயே அழகு அப்படின்னா மற்றவங்க அழகா இல்லைன்னு அர்த்தம். நீ அழகு, நீயே அழகு. அப்ப அது என்னது, ஏகாரம் பிரிநிலை இல்லைங்களா? சரி. எனவே முதலையே, முதலையே சங்கார கடவுளே என்று பிரிநிலை ஏகாரம். முதலாக உடைத்து, அவனைத்தான் முதலாக உடைத்தது என்னது, இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று, என்பது உணர்த்துதல் முதலிற்று. இதுக்கு கருத்துரைன்னு பேரு. ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் கீழே என்ன இருக்கும், கருத்துரை இருக்கும். சூத்திரம் படிக்கிற போது கூட